நமஸ்காரம். நவராத்திரி கொண்டாட்டங்களில் 9வது நாள் நேத்தி நாங்கள் பம்மல் ராகுலாத்துக்கு நாங்கள் போயிருந்தோம். நாங்கள் எல்லாரும் காளிகாம்பாளை நாங்கள் பம்மல்லே பார்த்துட்டோம். ரொம்ப அழகான அலங்காரம். அம்பாளுக்கு ஒரு திண்டு மாலை போட்டிருந்தா பாருங்கோ. நிஜமாக அந்த அம்பாளுக்கு சாத்தினதுக்கப்புறம் அந்த மாலைக்கே ஒரு கித்து, அப்படி ஒரு கம்பீரமாக இருந்தது. அந்த மாலை கட்டினவருக்கு ஒரு பெரிய நன்றி. என்ன அழகாக பொறுமையாக கட்டியிருக்காருன்னா அவ்வளோ நல்லா இருந்தது. எல்லாமே ரியலிஸ்டிக். நிறைய பேர் என்ன பண்ணுறா, இப்போது புதுசாக என்ன கண்டுபிடிக்கிறான்னா பிளாஸ்டிக் பூ போடுறா. அதுக்கப்புறம் இந்த உல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த க்ரியேட்டிவிட்டியாக என்னெல்லாமோ அந்த உல் வச்சு கலர் கலராக அது ஒரு மாலை மாதிரி சுவாமிக்கு சாத்துறா. இந்த மாதிரி பல பல ரகங்கள் நாங்கள் பார்க்குறோம். பட் இங்கே ராகுலாத்தில் மட்டும் எல்லாம் ரியல் பூ. ஸோ அதனால் அவள் மாலைக்கு வரத்துக்கே கிட்டத்தட்ட சாயந்தரம் 5 மணி ஆயிடுறது. ஏன்னா அவள் பிரித்து அது அழகாக ஆஞ்சு அதுக்குண்டான டைம் ஆகும் இல்லையா. அது இவ்வளோ பெருசுங்க, அவ்வளோ நல்லா இருந்தது. அந்த அம்பாளுக்கு போட்ட உடனே பார்த்தேன்னா அது ஒரு கம்பீரம். அதுக்கப்புறம் அந்த மாலைக்கு நடுவில் ஒரு குட்டி பூ, நிறைய அலங்காரங்கள்லாம் அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தா. அந்த புடவை கட்டுற விதம் இருக்கு பாருங்கோ, என்ன அழகாக இருந்தது. நிஜமாக நான் எப்போவுமே அதுதான் ரசிப்பேன். பூ வைக்கிறதா இருக்கட்டும், இந்த புடவை கட்டுறதா. நான் என்ன புடவை கட்டிக்கிறேன், நான் நல்லா கட்டியிருக்கேன்னா அடுத்தவா நல்லா கட்டியிருக்காளால மனுஷாவை பார்க்குறத விட தெய்வத்துக்கு என்ன அழகாக கட்டுற தெரியுமா. அதெல்லாம் ஒரு கை வண்ணம். அவ்வளோ அழகாக அந்த புடவையே எடுத்துன்னு போய் அம்பாள் கிட்ட போயாச்சுன்னா அவளே அழகாக நமக்கு அது கட்டுற விதம் அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. எல்லா அம்பாளுக்கும் ரொம்ப அழகாக கட்டியிருந்தா. காம்பினேஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு புடவை காம்பினேஷன்ஸ்லாம் இப்போ அந்த புடவை பார்த்தோன்னே நம்மக்கிட்டே இந்த புடவை இருந்தால் நல்லா இருக்கும்ல, அப்படி தோன்றது பார்த்துக்கோங்க. ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் நாங்கள் படித்தவா அத்தனை பேரும் ஒரு சின்ன கும்மி கூட அடித்தா. கண்கொள்ளா காட்சி இருந்தது. இப்போ இந்த கும்மி அடித்தாங்கிறது பெருமை கிடையாது. தன்னை மறந்து அதை ஒரு அழகாக ஒரு பாட்டுக்கு ஒரு கும்மியை தட்டுறது அப்படிங்கிறது சின்ன விஷயம் கிடையாது. இங்கே வெக்கம், அவள் ஒழுங்காக அடிக்கிறாளா, யூனிஃபார்மாக அடிக்கிறாளா, அதெல்லாம் கிடையாதுங்க. நான் சாமிக்கு நான் கும்மி அடிக்கிறேன், அவ்வளோதான். நான் இந்த பாட்டுக்கு சுவாமிக்கு கும்மி அடிக்கிறேன் இப்படிங்கிற ஒவ்வொருத்தரும் அவ்வளோ அழகாக பண்ணினா ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அதாவது இதெல்லாம் தன்னை மறந்து பண்ணக்கூடியது. இந்த ராசக்கிரீடையிலலாம் நீங்கள் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், கோபிகள்லாம் அப்படி தான். அந்த கிருஷ்ணரோட கானம், அதாவது அந்த புல்லாங்குழலோட கானம் கேட்ட உடனே அவள்லாம் குழந்தைக்கு பால் கொடுத்துட்டுருப்பாளாம். அப்படியே அந்த குழந்தைய விட்டுட்டு போய் ஆட போயிடுவாளாம். ஐயோ அந்த குழந்தை பால் குடிச்சுட்டு இருக்கே, கொஞ்சம் குடிக்கட்டும் அப்புறம் எழுந்து போகலாம், அதெல்லாம் கிடையாது. அந்த கானம், அந்த ஊதர சத்தம் கேட்ட உடனே ஒவ்வொருத்தர் அப்படியே தன்னை மறந்து ஓடுவாளாம். அதெல்லாம் எவ்வளோ பாக்கியம் தெரியுமா. அதெல்லாம் அவளை ராசக்கிரீடை இதெல்லாம் நாராயணத்தில் எங்களுக்கு வருங்க. இந்த ராசக்கிரீடையில் ஒவ்வொரு கோபிக்காலும் அப்படி தான் தன்னை மறந்துடுவானாம். அவள் ட்ரெஸ்ஸை போட்டுருக்காளா, ட்ரெஸ்ஸு மேட்சிங்காக இருக்கா, கீழே போட்டுண்டா மேலே அவளுக்கு அதெல்லாம் கவலையே கிடையாது. ஐயோ கிருஷ்ணர் வந்தாச்சுன்னு அப்படி ஒரு காதல். அதே மாதிரி கிருஷ்ணருக்கும் அப்படிதான். இவாள்லாம் வருவான்னு அவரும் நல்லா எதிர்பார்த்துட்டு இருப்பார். அதே மாதிரி கிண்டலும் படிப்பார். ஏய் நீ வரல, நீ நீ இங்கே வா, நீ அங்கே போ, நீ இப்படி ஆடின அப்படி ஆடின அதுவும் சொல்லுவார். இதெல்லாம் எதுக்கு நான் இதெல்லாம் வார்த்தைகளில் சொல்கிறேன் அப்படின்னா, தன்னை மறந்து அதுதாங்க பக்தி. இந்த பக்திங்கிறது எப்படின்னா தன்னை மறந்து அங்கே லைக்கியம், அந்த புடவை கட்டுறதுலையா இருக்கட்டும், அலங்காரத்துலையா இருக்கட்டும், படிக்கிறதுலையா இருக்கட்டும், பாட்டு பாடுறதுலையா இருக்கட்டும், கை தட்டுறதா இருக்கட்டும், தன்னை மறந்து அப்படி அது கை தானாக தட்டும். சில நேரங்களில் கண்லேருந்து தண்ணி அப்படி அழகாக தரையாக வரும். இது யாரும் ஆக்டிங் கிடையாது, கிளிசரின் போட்டு தண்ணியை வர வைக்கிறது அப்படிலாம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி தன்னை மறந்து பண்ணுறது தாங்க பக்தி. அதை நாங்கள் நேற்று கண்குள்ளாக நாங்கள் பண்ணினோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த கிளிப்பிங்ஸ்லாம் நான் போடுறேன், அதெல்லாம் பார்த்து ரசித்து கமெண்ட் அடிங்கோ. சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா பண்ணுங்கோ. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய சத்சங்கத்துக்கு உங்கள் வீட்லேயும் நாங்கள் பாராயணம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டால் தாராளமாக எங்களை கூப்பிட்டு நீங்கள் கேட்டுக்கலாம், அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே அட்வான்ஸ் புக்கிங் தான். எதுவுமே இன்றைக்கி கேட்டு நாளைக்கு வாங்கோ அப்படிலாம் கிடையாது. ஸோ இதில் நிறைய விஷயங்கள்லாம் அடங்கியிருக்கு. அதனால் இந்த மாதிரி சத்சங்கத்தை பரப்பத்துக்குலாம் நாங்களும் ரெடியாக இருக்கோம்.
நாங்களும் இந்த மாதிரி பரப்பி 4 பேருக்கு நல்லது நடக்கணும். இந்த கிரந்தம்லாம் வீட்டில் பண்ணும்போது அந்த வைப்ரேஷன், வீட்டில் இருக்கக்கூடிய வைப்ரேஷன்ஸ்லாம் நல்ல சூப்பர் வைப்ரேஷன்ஸாக மாறும். கண்டிப்பாக எந்த ஆற்றுல போய் நாங்கள் படிக்கிறோமோ அந்த ஆற்றுல வந்து நல்ல ஒரு வைப்ரேஷன், அவளுக்கு நல்ல சுபிக்ஷங்கள், சகல ஐஸ்வர்யங்கள் வரணும் அப்படிங்கிறது தான் எங்கள் அத்தனை பேர் எங்கள் குரூப்போட கோரிக்கோளே அதுதான். ஸோ அதனால் நீங்கள் வேணும்னா நீங்கள் தாராளமாக கூப்பிடலாம். தேங்க்யூ ஸோ மச். கவலைகள் தீர்ப்பார் அம்பாள், கண்ணுடைய அம்பாளை கருத்திலே நினைந்தோர்க்கு கவலைகள் தீர்ப்பார் அம்பாள். ஆடிதை சுக்கிரவாரம் ஆயிரமாவிடக்கும், ஆடிதை சுக்கிரவாரம் ஆயிரமாவிடக்கும், அனைவரும் தீபம் ஏற்றினார்கள். அடிக்கடி அங்கு பிரதட்சணம் செய்வாள் அம்பாள் மகிமையை அனைவரும் கொண்டாட, அம்பாள் மகிமையை அனைவரும் கொண்டாட, கண்ணுடைய அம்பாளை கருதிலே துதிப்போர்க்கு கவலைகள் தீர்ப்பாள் அம்பாள். சன்னதி தேடி வந்தோம் தாயே, சந்ததம் புரிவாயே, சன்னதி தேடி வந்தோம் தாயே, சந்ததம் புரிவாயே, சகல சௌபாகியம் தருவாய். கண்ணை தேரவாயோடி காட்சி மங்களம், ஜெயமங்கலம் நித்ய சுபமங்கலம். சிவபாகமே தாயே, சிவலோகம் அருள் தாயே, பவமாய வினை போக்கும் யோகமாயே. சிவபாகமே தாயே, சிவலோகம் அருள் தாயே, பவமாய வினை போக்கும் லோகமாயே. பவமான சுத்தத்தில் ரிக்வேத சந்தத்தில் மகிழ்கின்ற அருளின்ற தூய்மை நீயே. ஜெயமங்கலம் நித்ய சுபமங்கலம், ஜெயமங்கலம் நித்ய சுபமங்கலம். நிலவாக தோடாக உன் கருணை கடையூர் பட்டத்தின் துயரித்த தாயே. ஜெயமங்கலம் நித்ய சுபமங்கலம், ஜெயமங்கலம் நித்ய சுபமங்கலம்.